பெரிய என்ன சொல்றது ஜமீன்தார், நிலச்சுவாந்தார்னு சொல்றோம் இல்லையா நம்ம, அந்த மாதிரி இருந்தார் அவர். அவருக்கு ராமானுஜர் தான் எல்லாரும் தீர்மானம் பண்ணின உடனே, நீங்க தினந்தோறும் இரவு வேளையில பால் சாப்பிடக்கூடிய தங்க டம்ளரை மட்டும் நான் கையில வச்சிருக்கேன், அதுதான் யாரும் பிடிக்கிட்டு போயிட்டு போறாங்க, பயமா இருக்குன்னு தூங்கி போட்டார் ஏரியில. இந்த ஜிகாபைட்லாம் தாண்டி அவருடைய ஞானம். சிவனை காட்டில மேம்பட்ட தெய்வம் எதுவும் இல்லை அப்படின்னு கையெழுத்து போடுங்க. கூரத்தாழ்வான் மகா மேதாவின்றதுனால தியாக திருநாள் நமக்கு எது? நமக்கு குரு பக்தி இருக்கே, இந்த குரு பக்தி கூட எக்ஸ்ட்ரீமா வருமா நமக்கு? என்னைக்கான நம்முடைய பாடத்திட்டங்கள்லயோ 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஏபிஎன் சுவாமிகள் மூலம் பல விஷயங்களை நாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வரோம். சுவாமிகள் நாம் தவறவிடக்கூடாத முக்கியமான தினங்களை பற்றியும் அந்த நாளில் நாம் ஸ்மரணை பண்ண வேண்டிய மகான்களை பற்றியும் நமக்கு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. சுவாமி நமஸ்காரம். ஜெயகரோட சுப்ரண்ணா நமஸ்காரம். சுவாமி, இந்த தை மாதத்தில் நம்ம முதல்ல நம்ம எம்பார் பார்த்தோம், எம்பெருமானாரை பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் திருமலிசை ஆழ்வார் பார்த்தோம். இப்போ அடுத்து நாம் யாரை பற்றி இந்த நாளில் தியானிக்க போகிறோம்? ரொம்ப ரொம்ப முக்கியமாக எம்பெருமானாருடைய வாழ்வியல்ல எல்லா விதத்திலையும் சேர்ந்தவராகவும், எப்படி எம்பார் எம்பெருமானாரை காப்பாத்தினாரோ அந்த மாதிரி தன் உயிரை பணயம் வைத்து ராமானுஜரை காப்பாற்றின வள்ளல் பெருமகனார் கூரத்தாழ்வான் தை ஹஸ்தம். அவரை தான் இன்னைக்கு பார்க்கணும் நம்ம. ஓகே ஓகே ஓகே. எப்போ தை ஹஸ்தமா? தை ஹஸ்தத்துல அப்போ பிப்ரவரி மாதம் என்ன தேதியில வருது? 6ஆம் தேதி இல்லையா? அந்த சமயத்துல வரும். பிப்ரவரி 6ஆம் தேதி. கூரத்தாழ்வான் அப்படி என்ன விசேஷம்? அவர் எம்பெருமானாரோட சீடன் அப்படித்தானே? ஆமா, சந்தேகமே வேண்டாம். முதல்ல நான் முன்னாடியே சொல்றேன், ஆழ்வார் அப்படின்றது வேற, ஆழ்வான் அப்படின்றது வேற. ஆச்சாரியர்கள்லாம் நம்ம ஆழ்வான்னு தான் சொல்லுவோம். ஆமா, இவர் கூரத்தாழ்வான். கூரம் பக்கத்திலேயே இருக்கு, நம்ம காஞ்சிபுரம் பக்கத்திலேயே கூரம்ன்றதான க்ஷேத்திரத்துல அந்த சுவாமியுடைய அவதாரம் ஏற்பட்டது. அவர் ஒரு பெரிய என்ன சொல்றது ஜமீன்தார், நிலச்சுவாந்தார்னு சொல்றோம் இல்லையா நம்ம, அந்த மாதிரி இருந்தார் அவர். அவருக்கு ராமானுஜர் தான் எல்லாரும் தீர்மானம் பண்ணின உடனே எல்லாத்தையும் திறந்துட்டார், மொத்தத்தையும் அவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டார், கையில ஒண்ணுமே வச்சுக்கல. ராமானுஜரை தேடி வந்துட்டு இருக்கார். வர வழியில இருட்டி போயிடுறது. அவருடைய மனைவி சொல்றா, இருட்டி போச்சே, பயமா இருக்கே, கொஞ்சம் இருந்துட்டு போலாமான்னு. அவர் சொல்ற, என்ன பயம்? அந்த காலங்கள்ல ஒரு பெண்ணை பாதுகாப்பாக அழைத்து செல்வது அப்படின்றது அவள் அணிந்திருக்கக்கூடிய நகைகளை காப்பாற்றுவது மட்டும்தானே தவிர்த்து பாலியல் சீண்டல்கள் அப்படின்றது கிடையாது. குற்றத்துல கூட ஒரு பண்பாடு இருந்தது. அதனால இவள் ஏன் பயப்படுறா, தன்னுடைய மனைவி ஏன் பயப்படுறா? ராத்திரியா எடுத்து தனியா போறோமேன்னு என்ன பயம் அப்படின்னு கூரத்தாழ்வான் கேட்ட உடனே அவ சொல்றா, வேற ஒண்ணும் இல்ல, நீங்க தினந்தோறும் இரவு வேளையில பால் சாப்பிடக்கூடிய தங்க டம்ளரை மட்டும் நான் கையில வச்சிருக்கேன், அதுதான் யாரும் பிடிக்கிட்டு போயிட்டு போறாங்க, பயமா இருக்குன்னு. ஐயோ, நமக்கு இருந்த எல்லா தடைகளும் விலகி என் ஆச்சாரியன் ராமானுஜர்கிட்ட போறேன்னு சந்தோஷமா வந்தேன், இன்னும் இந்த தடை என்னை சுத்தி இருக்கான்னு கொண்டான்னு வாங்கினார். அத அந்த தங்க டம்ளர் இன்னைக்கு என்ன ஆச்சு, இன்னைக்கு விற்கிற விலைக்கு வாங்கினார். தூக்கி போட்டார் ஏரியில, தூக்கி போட்டார். இனிமே பயம் இல்லையே, இனிமே அதை யாரும் தூக்கிட்டு போயிட்டு போறான்னு பயப்பட மாட்டிய, வா போலான்ட்டார். அதனால்தான் அந்த ஏரிக்கு என்ன தெரியுமா பேரு? பொன்னேரின்னு பேரு. பொன்னேரி என்பதாக பெயர். எல்லாத்தினுடைய பெயரை மாத்திடுறோம், இருக்கிற நேம் போர்டெல்லாம் தார பூசி அழிச்சுட்டு இருக்கோம், என்னன்னே புரிஞ்சுக்காம, சிக்னிபிகன்ஸே புரியாம இல்லையா? பொன்னேரி, பொன்வட்டில தூக்கி போட்ட இடம் அது. வந்து சேர்ந்த ராமானுஜரோட 10 வயது மூத்தவர். ராமானுஜரோட 10 வயது மூத்தவர், ஆனால் ராமானுஜருக்கு சிஷ்யர். புரியுதா? இவ தியாகின்றா. நான் என்ன பொறுத்தவரை நான் சொல்லுவேன், தியாக திருநன்னாள் அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு ஸ்ரீவைஷ்ணவோட நெஞ்ச நிமிர்த்திண்டு இந்த தியாக திருநன்னாளை கொண்டாடணும்னா கூரத்தாழ்வானுடைய திருவவதாரத்தை தான் கொண்டாடணும். எப்படின்னு சொல்றேன். இவர் ஸ்ரீரங்கத்துல அங்க எழுந்தருளி இருந்தார். ராமானுஜர்
பிரம்மசூத்திர வியாக்கியானம் எழுதுவதற்கு இவர்தான் முக்கியமான காரணம். மேதாவினா அப்படி ஒரு மேதாவி. நான் இது சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். இந்த ஜிகாபைட்லாம் தாண்டி அவருடைய ஞானம். இங்கிருந்து அந்த காலத்துல காஷ்மீருக்கு போய் சாரதா பீட்டத்திலிருந்து அந்த ஓலைச்சுவடியை வாங்கினு போதாயன விருத்தி கிரந்தம்னு பேர் இருக்கு. ஓலைச்சுவடியை வாங்கினு ஒரு வாரத்துக்குள்ள அது ஃபுல்லா படிச்சு இந்த மைண்ட்ல செட்டப் பண்ணி வச்சிருந்தார். ஒரு லெட்டர் மிஸ் ஆகாம மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தார் கூரத்தாழ்வான். அப்படிதான் யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரி ஒரு மெமரி பவர் இருக்கணும், என்ன மாதிரி ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். கண்டிப்பா. மறுபடியும் ராமானுஜருக்கு அந்த ஓலைச்சுவடி தொலைஞ்சு போயிடுது. ஐயோ ஓலைச்சுவடி தொலைஞ்சு போயிடுது, ராமானுஜர் வருத்தப்படுச்சே. கூரத்தாழ்வான் சொன்னா கவலைப்பட வேண்டாம், என்கிட்ட இருக்கு, நான் மைண்ட்ல வச்சிருக்கேன். அப்படியே கட்டிட்டார் ராமானுஜர். வர அவர் அப்படியே கட்டிட்டார். இன்னைக்கு நமக்கு ராமானுஜருடைய பிரம்மசூத்திர வியாக்கியானம் கிடைச்சதற்கு முக்கியமான காரணம் யாரு? கூரத்தாழ்வான். இதுக்கப்புறம் நிறைய கதைகள் இருக்கு. அவருக்கு ராமானுஜருக்கு அவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் பாருங்க. ராஜா என்ன பண்ணிட்டான், சோழராஜா, ராமானுஜர் சம்பந்தப்பட்டவர்கள் யாரும் கோவிலுக்கு போகக்கூடாது, அவ வந்தாலும் கோவிலுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இந்த சட்டம் கூரத்தாழ்வானுக்கு தெரியாது. ஸ்ரீவத் சாங்கர்னு பேர் இருக்கு. ஸ்ரீவத் சாங்கர்னு பேர் இருக்கு. இவர் கோவிலுக்கு போறார். அங்க கேட் கீப்பர் 2 பேர் நிக்கிறான். அந்த கேட் கீப்பர் சொல்றான், டே கூரத்தாழ்வான் வராரேடா, ராமானுஜர் சம்பந்தப்பட்டவாளை உள்ள விடக்கூடாதுன்னு ராஜா சொல்றாங்க. இவர் ராமானுஜர் சம்பந்தப்பட்டவராக இருந்தாலும் பரம சாத்விகாரர் இல்லை, இவரை உள்ள விட்டா தப்பு இல்லைன்னா. இந்த கான்வர்சேஷன் இவருக்கு காதல் விழுந்தது. என்னப்பா என்ன விஷயம்னு சொன்னார். இல்லை சுவாமி, இந்த மாதிரி சொல்லிருக்கான், நீங்க அதை பத்தி வருத்தப்படாதீங்க, நீங்க போய் பெருமாளை செய்வீங்க, நாங்க உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம். முடியாதுன்ட்டு. ஏன்? ராமானுஜர் சம்பந்தப்பட்டவா பெருமாளை சேவிக்க வேண்டான்னு ராஜா சட்டம் போட்டுட்டான். இப்போ நீங்க என்ன அனுப்புறீங்க, அப்ப நான் உள்ள போய் பெருமாளை சேவிச்சேன்னா எனக்கு ராமானுஜருடைய சம்பந்தம் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்பேற்பட்ட பெருமாள் சேவை எனக்கு வேண்டாம். ஆச்சாரிய பக்தினா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்பேற்பட்ட பெருமாள் சேவை எனக்கு வேண்டான்ட்டு. இந்த மாதிரி ஒரு மகானவர், பணத்தினால ஏற்பட்ட திமிர் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. உயர்ந்த குலத்தில் பிறந்த திமிர் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. மகாமேதாவி தான் என்பதாக கல்வியினால் அவருக்கு ஏற்பட்ட திமிர் கிடையவே கிடையாது. முக்குறும்பு அற்றவர் கூரத்தாழ்வான். முக்குறும்பு அவர்கிட்ட கிடையவே கிடையாது. மொழியை கடக்கும் பெரும்புகழான் மஞ்சமுக்குறும்பாம் குழியை கடத்தும் நம் கூரத்தாழ்வான்னு சொல்றார் திருவாரங்கத்தமிழ். அப்ப சோழராஜா ராமானுஜர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாருன்னா சிவன் தான் முழு முதல் கடவுள் என்பதை உலகத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம்னு அவனுக்கு யாரோ தப்பா சொல்லிட்டான். இங்க பாருங்க, சைவம்ன்றது ஒரு சம்பிரதாயம், வைணவம்ன்றது ஒரு சம்பிரதாயம், சாக்தம்ன்றது ஒரு சம்பிரதாயம். ஆழ்வார் சொல்றாரு, வணங்கும் துறைகள் பல பல வாக்கின்னு சொல்றாரு. இப்ப என்ன பொறுத்தவரையிலும் நான் சிவன் கோவில்களுக்கு போறதோ அல்லது சிவ வழிபாடோ நான் வச்சுக்கிறது இல்லை. நான் விஷ்ணு கோவிலுக்கு தான் போவேன், விஷ்ணுவை மட்டும்தான் வழிபடுவேன், மற்ற தெய்வங்களை வழிபடவே மாட்டேன். அதுக்காக எனக்கு சைவாகவத்தின் பேர்ல வெறுப்புன்னு அர்த்தம் கிடையாது. என்னுடைய வழிபாட்டு முறையில நான் ஸ்டிக் ஆன் பண்ணி இருக்கேன். இன்னொன்னு, சைவத்தை அழிச்சால்தான் வைணவம் பெருகும், வைணவம் வளரும் அப்படின்றதான கொள்கையும் எனக்கு கிடையாது. எனக்கு என்பதாக ஒரு ஸ்டான்ஸான ஒரு கொள்கை இருக்கு இல்லையா? இதே மாதிரி வைணவம், வைணவத்தை அழிச்சா சைவம் வாழ்ந்துரும், சைவத்தை அழிச்சா வைணவம் வாழ்ந்துரும் அப்படின்னு எல்லா காலகட்டத்திலையும் எக்குபுக்கு ஏகாம்பரங்கள் நிறைய உண்டு. ஏடாகுடமா புரிஞ்சுட்டு ஏடாகுடமா தப்பான காரியங்கள் பண்றதுக்கு. அப்ப இருந்த சோழராஜாவுக்கு யாரோ தப்பான ஒரு ஆலோசனை சொல்லிட்டா. சிவன் தான் முழுமுதல் கடவுள் என்பதை ஏற்கணும் எல்லாரும் அப்படின்னா, அது ராமானுஜர் ஒருத்தர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாருன்னா எல்லா சீவைஷ்ணவர்களும் ஒத்துண்டுதாயிடும். அது அதெல்லாம் ராமானுஜர் கையெழுத்து போட்டு கொடுக்க வைப்போன்னு. எப்படி ராமானுஜர் கையெழுத்து போட்டுருவாரா? அப்புறம் அடிச்சு உரைச்சி மிரட்டி தானே பண்ணிய வைக்கணும். அதுக்காக ராஜா என்ன பண்ணான், ராமானுஜர் அழைச்சிட்டு வரத்துக்கு சிப்பாய்களை அனுப்பினான். இது ராமானுஜர் உள்ள இருக்கார், அவருக்கு தெரியாது. வாசல்ல கூரத்தாழ்வானும் ராமானுஜருடைய ஆச்சாரியர் பெரிய நம்பிகளும் இருந்தான். ஒருத்தர் ஆச்சாரியர், ஒருத்தர் சிஷ்யர். இவா 2 பேரும் வாசல்ல இருக்கான். சிப்பாய் வந்தோடனே விஷயம் தெரிஞ்சு போச்சு. உடனே கூரத்தாழ்வான், அந்த காலத்துல என்ன போட்டோவா, யார் ராமானுஜர் யாருன்னு ராஜா பார்த்திருக்கானா தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. கூரத்தாழ்வான் வந்தார், நான் தான் ராமானுஜர்னு வந்துட்டார் சபைக்கு. கூட பெரிய நம்பிக்கை அழைச்சு வந்துட்டார். ராஜா ஒரு ஒரு பத்திரம் ஒண்ணு எழுதி கொடுத்து, இந்த பத்திரத்துல ராமானுஜன் கையெழுத்துன்னு போட்டு கொடு
அதாவது சிவன் தான் முழு முதற் கடவுள், இது முதற்கொண்டு நாம சிவனை எல்லாரும் வழிபட வேண்டும், நம்முடைய மதம் சைவம் தான் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடு, சிவனை காட்டிலும் மேம்பட்ட தெய்வம் எதுவும் இல்லை அப்படின்னு கையெழுத்து போடுனார். கூரத்தாழ்வான் மகா மேதாவின்றதுனால அந்த வார்த்தையில பன்வேர்டு வச்சு சிவாத்து பரதரம் நாஸ்தி அப்படின்னு ஒரு சம்ஸ்கிருத வாக்கியம். இவர் என்ன பண்ணார், துரோணமஸ்தி ததஃ பரம் அப்படின்னு அதுல எழுதினார். இந்த உழக்கு ஆழாக்கு கால்படி அரைப்படி முக்காப்படி ஒரு படிலாம் கணக்கு பார்த்துருக்கீங்களா? அதுல சிவம்ன்றது ஒரு படி மாதிரி ஒரு கணக்கு. அந்த சிவத்தை காட்டுல 2 படின்றது துரோணம்னு பேரு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப சிவம்னா இந்த மரக்காலுக்கு பேரு, மரக்காலை விட இன்னொரு 2 மரக்கால்ன்றது பெருசு தானே. ஒரு மரக்கால காட்டுல 2 மரக்கால் பெருசு இல்லையோ, அதுக்கு துரோணம்னு பேரு. இவர் என்ன பண்ணார், துரோணம் அஸ்தி ததப்பரம், இதை விட அது பெருசாச்சேன்னு எழுதின. ராஜா கோவம் வந்தது, உன்னுடைய கண்ணை பிடுங்கிடுவேன். கூரத்தாழ்வான் சொன்னார், உன்னை போல மகா பாப்பிய பார்த்ததற்கு என் கண்ணை நானே பிடுங்கிக்கிறேன்னு. அந்த ஓலையில எழுதுறது அந்த காலத்துல எழுத்தாணியில் தானே எழுதுவா, அந்த கூர்மையான எழுத்தாணியில தன் கண்ணை தானே பிடுங்கிட்டார் சார். யோசிச்சு பாருங்க, தன் குருவை காப்பாத்துறதுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான ஒரு தியாகம் பண்ணிருக்கேன். இதை நாம என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கோமா? இந்த தியாகத்துக்காக நாம உருகி இருக்கோமா? தியாக திருநாள் நமக்கு எது? நமக்கு குரு பக்தி இருக்கே, இந்த குரு பக்தி உள்ள எக்ஸ்ட்ரீமா வருமா நமக்கு? என்னைக்கான நம்முடைய பாடத்திட்டங்கள்லயோ நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த கதையை பத்தி நாம என்னைக்காவது சொல்லி வச்சிருப்போமா? திருப்பி திருப்பி இந்த தேசத்தை கொள்ளையடிச்சவாளை பத்தி தானே நாம படிச்சுட்டு இருக்கோம். பாருங்களேன், அப்போ எழுத்தாணினால் தன்னுடைய கண்ணை தானே பிடிக்கிட்டார். பெரிய நம்பிகளுக்கும் கண் பார்வை, அதாவது அந்த கண்ணை எடுத்துட்டான். அவர் கொஞ்சம் வயசானவர், வயதினுடைய முதிர்ச்சி, மூப்பு, கண்ணுல புண்ணு வந்துருச்சு. ஏன்னா இவ ராஜாவுக்கு பயந்து இவாளை யாரும் ட்ரீட்மெண்ட் கூட பண்ணல. போற வழியில பெரிய நம்பிகள் கூரத்தாழ்வான் மடியிலேயே தலை வச்சு செத்து போயிட்டார். அதுக்குள்ள கூரத்தாழ்வானுடைய ஏற்பாட்டின்படி ராமானுஜர் தப்பி பிழைத்து சேலம் நாமக்கல் வழியா சத்தியமங்கலம் காட்டுக்குள்ள போய் மேல்கோட்டைக்கு போய் சேர்ந்துட்டார். கண்ணே இல்லாமல் கூரத்தாழ்வான் குருடனா வாழ்ந்துட்டு இருக்கார். திருமாலிருஞ்சோலையில வாழ்ந்துட்டு இருக்கார். அப்ப பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சார், நான் உங்ககிட்ட என்ன கேட்க போறேன், லங்கா யுத்தத்துல இறந்த வானர குரங்குகளை தான் நீ உயிர் பழைக்க வச்ச இல்லையா? அதே மாதிரி சம்பூகன்னு ஒருத்தன், அவனால இறந்து போன குழந்தைகளை மறுபடியும் மீட்டுன்னு வந்த. அந்த மாதிரி சாந்திபினி மகரிஷியினுடைய குழந்தை ஒண்ணு செத்து போயிடுத்து, அந்த குழந்தைய மறுபடியும் மீட்டுன்னு வந்த. அதே மாதிரி தேவகி, அவளுக்கு குழந்தைகள்லாம் கொண்டுட்டாங்க கம்சன், அந்த குழந்தைகளை மீட்டு கொண்டு வந்த. இப்படி எல்லாரையும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்த்து வச்சியே, என்னையும் எங்க ஆச்சாரியனையும் சேர்த்து வைக்காம பிரிச்சு வச்சுட்டியே பெருமாளே, நீ பண்ணது நியாயமா? நான் என்ன கேட்கிறேன் உங்ககிட்ட, எங்க ஆச்சாரியனோட என்னை சேர்த்து வைன்னு தானே பிரார்த்திக்கிறேன்னு. அதே மாதிரி சோழராஜாவுடைய உபதிரவம் நீங்கித்து. அந்த ராஜா கொஞ்சம் சைவ மதத்துல அதிதீவிரமான பற்றுதல் கொண்டு இருந்து சில காரியங்கள் பண்ணினான். ஆனா அவனுடைய பிள்ளை வந்தான் பரம தர்மிஷ்டன். அவன் ராமானுஜரை மறுபடியும் ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சன் வந்தான். உடனே ராமானுஜர் பார்த்தார், கூரத்தாழ்வானுக்கு தன் மூலமா கண்ணு போனது அவருக்கு அவ்வளவு வருத்தம். தன்னை காப்பாத்துறதுக்கு இப்படி கண்ணை எழுந்துட்டாரே, தன்னை காப்பாத்துறதுக்கு கண்ணை எழுந்துட்டாரேன்னு நேர கூரத்தாழ்வானை கைப்பிடிச்சு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கிட்ட அழைச்சுன்னு போனார். வரதன் கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் இல்லையா? வரதன் சன்னதிக்கு வந்தார். கூரத்தாழ்வான் கிட்ட சொன்னார், நீ வரதன் கிட்ட பிரார்த்திச்சுக்கோ, பெருமாள் உனக்கு கண்ணு கொடுத்துருவான்னு. ஆனா ஆழ்வானுக்கு அதுல விருப்பம் இல்லை. போன கண்ணு போனதாவே இருக்கட்டும், நமக்கு எதுக்கு இப்ப கண்ணு அப்படின்னு தான் அவருக்கு தோணித்து. ஆனால் தன் குருநாதர் ராமானுஜர் சொல்லிட்டார், நீ வரதன் கிட்ட கண் பார்வை கேளுன்னு சொல்லிட்டார். அவர் ஆணைய மீறக்கூடாதுன்றதுக்கோசரம் வரதராஜஸ்தவம் என்பதான ஒரு ஸ்தோத்திரம் பாடினார். அந்த ஸ்தோத்திரத்துல கேட்டார், ஹே வரதா, என் தெய்வமான உன்னையும் எனக்கு தெய்வத்தின் தெய்வமான ராமானுஜரை மட்டும் பார்ப்பதற்கு பார்வையை கொடு, வேற எந்த காட்சி என் கண்ணுக்கு புலனாக கூடாது. நேத்ரசாத் குரு கரீஷ சதாமே, ஹே தேவப்பெருமாளே, ஹே வரதா, என் குருநாதரை நான் சேவிக்கணும், உன்னை சேவிக்கணும், இதுக்கு மட்டும் எனக்கு பார்வை வரணும். வேற உலகத்துல வேற எந்த ஐட்டமும் எனக்கு கண்ணுக்கு தெரியக்கூடாது, எந்த ஆப்ஜெக்ட் எனக்கு கண்ணுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு பிரார்த்திச்சுட்டார். அந்த மகான் அவதரித்த அந்த திருநன்னாள்ல தான்
நாம திவ்ய பிரபந்த தொடக்கம்ன்றது ஒவ்வொரு வீட்லயும் திருப்பி பண்றோம் தை ஹஸ்தத்துல. ஓகே. தை ஹஸ்தம் தான் திவ்ய பிரபந்த தொடக்கம் ஏற்படுகிறது. எத்தகையது ஒரு நாள் தெரியுமா? அது சிறப்பு. எவ்வளவு விசேஷமான நாள் தெரியுமா? ஆமா ஆமா. அதனால தான் சொல்றேன், இந்த மாதிரி ஆச்சாரியர்களை தெரிஞ்சுக்கணும், அவருடைய பெருமைகளை தெரிஞ்சுக்கணும். பெருமை வெஸ்டர்ன் கல்ச்சர் வெஸ்டர்ன் கல்ச்சர் வெஸ்டர்ன் கல்ச்சர் இப்படியே போயிட்டா நமக்குன்னு ஒண்ணுமே இல்லை, எல்லாத்துக்கும் போராடுற மாதிரி ஆயிட்டோம். நம்முடைய சாமானிய உரிமைகளை கூட நாம விட்டு கொடுத்துட்டு ஒண்ணும் பண்ண முடியாம நம்ம நிலைமையில இருக்கோம். அதனால நான் சொல்றேன், இந்த மகான்களை ஸ்மரிக்கணும், இந்த மகான்களை தியானிக்கணும், இவாளுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். நிச்சயமா. தை ஹஸ்தத்துக்கு அவ்வளவு பெருமை. ஓ, சிறப்பு சிறப்பு. சில விஷயங்கள் வந்து சில பேர் சொல்லி கேட்டாதான் அதனுடைய இதே புரியும். அது இன்னைக்கு நாங்கள் அதை அனுபவிச்சிருக்கோம். நாங்கள் நேயர்களே, இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாய்ப்பு கிடைக்கிறப்போ நான் சுவாமிகள்கிட்ட கேட்டு நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கு பதில் வாங்கி தரேன். நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சக்தி விகடன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவாமி நமஸ்காரம். ஜெயலலிதா சுப்ரண்ணா நமஸ்காரம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.